திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது நமக்குள்ள உள்ள இறைவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான ஃபார்முலாவை சொல்றார். திருவெம்பாவை அப்படிங்கிறது நமக்கு உலகத்திலேருந்து விடுபட்டு விழிப்புணர்வு, உலகத்திலிருந்து தப்பிப்பதற்கான விழிப்புணர்வு எப்படி ஏற்படணுங்கிறத சொல்றது திருவெம்பாவை. எல்லாரும் என்னமோ தேடிண்டே இருக்கா, என்ன தேடுறானே தெரில. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனும் சரி, எல்லாத்துலேயும் ஹையஸ்டில் இருக்கிறவனும் ஏதோ தேடுறான், கீழே உள்ளவனும் ஏதோ தேடுறான். என்ன தேடுறோம் அப்படின்னே தெரியாமல் தேடின்னு இருக்கோம். அந்த தேடலுக்கான ஒரு பதிலை மணிவாசகர் இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய முதல் வரியிலே சொல்கிறார். போற்றி என் வாழ் முதலாகிய பொருள். நம்ம தேடுற பொருள், நம்ம தேடுற விஷயம் என்ன அப்படிங்கிறது எம்பெருமான் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறார். இந்த முதல் பாடல்ல ஆன்ம சாதனம் என்ன செஞ்சா அந்த இறைவனுடைய நமக்கு அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறத, இணை துணை மலர் கொண்டு பூசித்தால் நமக்கு இறைவனுடைய அருள் கிட்டும், நம்ம உள்ள இருக்கிறத உணர முடியும். புறமாகிய மலர் என்பது இதயம். இதயம் என்பது மென்மையானது. அந்த இதயம் மென்மையாக மலர்ந்து பூர்ண நிலையை அடைந்து இறைவனுடைய திருவடியை அடைவது என்பது பேரன்பின் இலக்கணம். அன்பு, மலர், மென்மை, அதனுடைய மனதினுடைய சுரூபமாக நம்ம காட்சி பொருளாக அந்த பூவை இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அந்த அன்பின் வெளிப்பாட்டால் விளையக்கூடிய அதுக்குதான் மணிவாசகர் சொல்றார், எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் அப்படிங்கிறார். எங்க இருக்கார் பரமேஸ்வரன்னா? வேற எங்க இல்லை, நம்ம உடல்ல இருக்கார். ஆனால் நமக்கு தெரியல. அதற்காக நம்ம உடல்ல இருக்கிற இறைவனை நாம் பள்ளி எழுப்புறோம். தெரியவே இல்லை, தூங்கின்னு இருக்கான், உள்ள இருக்கானா இல்லையானே தெரியல. அவனை எழுப்புவதற்கான ஃபார்முலா இந்த திருப்பள்ளி எழுச்சியில் இருக்குன்னு மணிவாசகர் சொல்றார். முதல் பாடல்ல ரொம்ப பார்த்தா ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா பொழுது புலர்ந்தது அப்படின்னு சொல்லிடலாம். ரெண்டாவது வார்த்தையில் இருள் அகன்றதுன்னு சொல்லிடலாம். மூணாவது பாடலில் என்ன சொல்கிறாருன்னா எழுந்தன அனைத்தும் அப்படின்னு சொல்கிறான். நான்காவது பாடலில் தன்னுடைய வாழ்த்தை இயம்பினார்கள் அடியார்கள், வாழ்த்து கூறினார்கள் அப்படின்னு இந்த நான்காவது பாடலில் சொல்கிறாரு. இந்த முதல் பாடல்ல திருமுகத்தருள் மலரும், அருள் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு எமை உடையாய் அப்படிங்கிற இறைவனுக்கு அடிமை நான் என்கின்ற பூரண நிலைப்பாடு ஒரு மனிதனுக்கு வந்துடுதுன்னா, எமை உடையாய் அப்படிங்கிறது அடிமைத்தனம். நான் எம்பெருமானுக்கு அடிமை அப்படிங்கிற பூர்ண உணர்வு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்முனைப்பு இல்லாத தன்மை வந்துடுத்துன்னா இறைவன் ஆட்கொள்வான். எம்பெருமானே இந்த தன்முனைப்பு போகணுங்கிறதுக்காக முதல் பாடலை பாடுறார். ஆணவமாகிய மலம் நீங்கணும், அருட்சக்தி வெளிப்படணும், இறைவனுடைய மாறிலாத கருணையானது வெளிப்பட்டு அந்த இருளானது போகணும். அந்த இருளானது போகணும்னா என்னென்ன சமிக்ஞை அப்படிங்கிறத சொல்றது மூன்றாவது பாடல், இரண்டாவது பாடல். மூன்றாவது பாடல இயற்கை எப்படி நம்ம விடியலுக்காக நம்மளை தயார் செய்கிறது அப்படிங்கிறத, என்னென்ன பறவை எப்படி எழுப்புறது அப்படிங்கிறத, பக்ஷி நமக்குள்ள இருக்கிற பக்ஷி நம்மளை எப்படி எழுப்புறதுனால என்னென்ன காட்சிகள் தோன்றின அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எனக்கு உன்னுடைய திருவடி வேணும்பா, அந்த திருவடிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத தேவ நற்செழிகழல் தாளினை காட்டாய்
அப்படின்னு சொல்லி இந்த 4வது பாடல்ல மூன்றாவது பாடல்ல தேவ நற்செறிகழல் தாளினை காட்டாய் என்று சொல்லி இந்த தன்முனைப்பு அப்படிங்கிற மனிதனோட தன்முனைப்பு நீங்கிறத ஒளி ஒளி உதயத்து அப்படிங்கிறது மூலமாக அந்த நட்சத்திரங்கள்லாம் ஒளியை இழக்கின்றன. இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது கூட்டம் அப்படிங்கிறதே நம்ம நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோமோ அந்த நட்சத்திரத்துக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இதனுடைய ஒளி அங்கே கனெக்டடாக இருக்குது. அப்போ பகல் சூரியன் தோன்றினால் சிவசூரியன் தோன்றினால் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஒளியானது மங்கி போகுதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் உணர்வு ரீதியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்முனைப்பு அற்ற நிலை ஏற்படுகிறது. தன்னை இழந்த உடம்பு பொருள் ஆவி எல்லாத்தையும் இழந்த நிலையில் இறைவனுடைய திருவருள் மட்டுமே எனக்கு வேணும் அப்படின்ற நிலையை குறிக்கிறது. அந்த ஒளியற்று நம்மளுடைய மனம் சித்தம் அகங்காரம் எல்லாமே அந்த ஆன்மாவுக்குள்ள அடங்கிற நிலையை சொல்றது இந்த 3வது பாடல். 4வது பாடல்ல திருக்கூட்டத்தின் சிறப்பு, அடியார் திருக்கூட்டம் எப்படி இருக்கணும், அவளுடைய இலக்கணம் என்னென்னா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத பற்றி 5 இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலை கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால்னு 5 வகையான அடியார் திருக்கூட்டத்தை 5x5x5 வகையான அடியார் திருக்கூட்டம் அவரோட சுவாமியினுடைய காட்சி அருட்காட்சி பெற வேணும்னு நின்றுருக்கா கைலாயத்தில். ஆனால் பரமேஸ்வரன் வந்து இங்கே திருப்பெருந்துறையில் வந்து மணிவாசகருக்கா காத்துருக்கார் அப்படின்னா அதற்கான காரணம் என்னன்னு போன முறை பார்த்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு பூஜை செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டா அது செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எந்த தகுதியும் இல்லாத ஒரு நிலையில் மாணிக்க வாசகர் தன்னை நினைத்து கொண்டு இருந்ததனால நாயடியேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நமக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி மாணிக்க வாசகருக்கு என்ன இருந்ததுன்னா எனக்கு எந்த தகுதியும் இல்லையேப்பா அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில் கூட சொல்ல, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்போ இவ்வளோ பேர் இருக்கா, இவ்வளோ பேருக்கு என்னென்ன தகுதி இருக்கா, பாடினார் ஆடினார், இதெல்லாம் எந்த தகுதியும் எனக்கு கிடையாது, அது எதுவுமே நான் பண்ணல. அப்படி இருக்கிற ஒருத்தனுக்காக திருப்பெருந்துறையில் வந்து காத்திருந்தான் ஈசன்னா எந்த இறைவனை அடைவதற்காக எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு முழுமையாக நினைத்து அதனால் நாயடியேன்னு சொல்லிய மணிவாசகருக்கு அதுதான் முதல் தகுதியாக இருந்தது. நம்ம 2 பூஜை பண்ணிவிட்டு நமக்கு தகுதி இருக்குன்னு நினச்சிக்கோம். அப்பேற்பட்ட ஒரு தகுதி இல்லைங்கிற தகுதி அவருக்கு இருந்ததுனால எல்லாரையும் கோடிக்கணக்கான அடியார் திருக்கூட்டம் இருக்கும்போது அவளெல்லாம் விட்டுட்டு திருப்பெருந்துறையில் வந்து மணிவாசகருக்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அப்படின்னா எந்த ஒரு தன்மையில் இருந்தால் இறைவன் நம்மை ஆட்கொள்வான், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேன்னு சொல்லி நமக்காக பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறார். இத்துடன் போன மாதம் 4வது பாடலை பார்த்தோம். இந்த மாதம் 5வது பாடல். இந்த 4வது பாடல்ல என்ன சொல்றான்னு கேட்டேன்னா சிவானந்த அனுபவம் பெற்ற பரவச நிலையில உள்ள அடியார் திருக்கூட்டம் எப்படி இருக்குங்கிறத அந்த 5வது வரியில சொல்றார். தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால் அப்படின்னு அந்த ஒரு நிலைப்பாடு, அந்த ஒரு நிலைப்பாடு நமக்கெல்லாம் முதல்ல ஏற்படணும். தொழுவன் அழுவன் அரற்றுவன் ஒரு அடியவர் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு நிலை. அப்ப உன் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் அப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு எம்பெருமான நோக்கி,
அதற்கு இன்னொரு பிரமாணம் சொல்றார் மணிவாசகரே, யானும் பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் உன்னை அழுதால் பெறலாமே அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த லாஸ்ட் வரி. தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் அப்படின்னு ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்போ பகவானை நினச்சி நமக்கு கண்ணீர் வருதோ அப்போ அவன் நமக்கு பக்கத்தில் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். நம்ம கண்ணீர் நம்ம ஆர்டிஃபிஷியலாக வரவேற்சிக்க முடியாது. நம்மளோட பகவானை நினைந்து நினைந்து உருகி அந்த உருக்கத்தினால் நமக்கு அந்த கண்ணீர் வர வேண்டும் அப்படிங்கிறத அப்படி அழுதால் உன்னை பெறலாமே அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இணங்க மணிவாசகர், நான் பொய்யா இருக்கேன்ப்பா, என் நெஞ்சு பொய்யா இருக்குப்போ, என்னுடைய உண்மையில் நான் வைக்கிற அன்பும் பொய்யா இருக்குப்பா, ஆனால் அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எது படி, அந்த இருள் அகன்று உள்ளத்தில் இறைவன் வருவதற்கான படியை 1 2 3 4 படி அடுக்கிறார். 5வது படி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்ல. இது 5வது பாடலுடைய முதல் வரி. பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்ல போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரையே சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மண்ணா சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மண்ணா சிந்தனைக்கும் அறியாய் சிந்தனைக்கும் அறியாய் ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால். பூதங்கள் அப்படின்னா பஞ்சபூதத்தை குறிக்கிறது. பஞ்சபூதம் எங்கப்பா இருக்கு? உலகமே, இந்த பிரபஞ்சமே ஆனது இந்த பஞ்சபூதத்தால். அப்படின்னா இந்த உலகமே இறைவனுடைய ஸ்வரூபம் எல்லாத்திலும் கலந்து இருக்கான். நமக்கு தெரியாம அந்த உணர்வு இருந்தா நம்ம பார்க்கலாம். அதுக்காக தான் என்ன சொன்னார்னா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு பெரிய புராணத்துல சொல்றார். அப்ப உலகத்துல எந்த ஒரு இடத்தையோ பொருளையோ ஏதோ ஒன்று எதை எடுத்தாலுமே அது பஞ்சபூதத்திற்கு உட்பட்டது, பஞ்சபூதத்தின் ஆளுமைக்கு உட்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன்னா, இந்த உலகமே தடத்த நிலையில இந்த உலகமே இறைவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது முதல் பொருள். அதோட அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அந்த பூதத்தோட ஆற்றலாக இறைவன் விளங்குகிறான். இந்த பூதத்தோட ஆற்றல் என்ன? மழை பொழிகிறது. மழை பொழிந்தால்தான் செடி கொடிகள் விளைகின்றன, நம்ம சாப்பிட முடியும். அப்போ அவ்வளோ பெரிய ஆற்றல், ஒன்னொன்னுக்குள்ளேயும் ஒரு ஆற்றலை இறைவன் ஆற்றலாக விளங்குகின்றான். சக்தி பிரவாகமாக இறைவன் விளங்குகின்றான். வெறும் பஞ்சபூதமா மட்டும் இல்லை, பஞ்சபூதத்தினுடைய சக்தியாகவும் அந்த ஆற்றல் சக்தி ஆற்றலை நாம் பார்க்க வேண்டும். வெறும் பஞ்சபூதம் சொல்லி ஒரு
உயிரற்ற பொருள் அப்படிங்கிற நிலையில் பார்க்குறோம். அந்த உயிரற்ற நிலை நிலையாற்றல்னு சொல்கிறோம். 2 ஆற்றல் இருக்குது, நிலை ஆற்றல், இயற்கை ஆற்றல். இந்த நிலை ஆற்றல் என்பது இந்த பிரபஞ்சம், இந்த பூமி என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உயிர் கிடையாது, அது இருக்கும். உயிரற்ற பொருள்களை சொல்வது நிலையாற்றல். இந்த உயிருள்ள பொருள், இப்போ உயிரற்ற பொருள்களுக்கு ஆற்றல் இருக்கா இல்லையானா பூமி சுற்றுது இல்லையா, அதுதான் ஆற்றல். பூமி சுற்றி கொண்டு தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியும் சுற்றி கொண்டது, இது ஒரு ஆற்றல் இருக்கு. அடுத்தது இந்த உயிர்கள் இயங்குகின்றன. இந்த உயிரும் எப்படி, இந்த உயிர் பிடிச்சின்னு இருக்கிற, ஆனால் ஒரு வீட்டில் இருக்கு இல்லையா, அந்த உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்பும் பஞ்சபூதத்தான் ஆனது. அதனால உயிர்களையும் பஞ்சபூதமாக விளங்குகின்றான், உயிரற்ற பொருள்களையும் அவன் பஞ்சபூதமாக விளங்குகின்றான். அப்படின்னா காணும் பொருளெல்லாம் நீக்கமர நிறைகின்ற பராபரமே அப்படின்னு சொன்னது சரியா இருக்கு இல்லையா? அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னது சரியா இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இந்த பரமேஸ்வரன் இருக்கின்றான். அதை உணர்வு ரீதியாக மாணிக்க வாசகர் பார்க்குறார். நம்ம ஏதோ தத்துவமாக எடுத்து சொல்லலை, அவர் உணர்வாக பார்க்குறார். ஒரு பொருளையும் அந்த இறைவனுடைய அந்த கலப்பை மணிவாசகர் பார்க்கிறார். அதனால என்ன சொல்ற, பூதங்கள் தோறும் நின்றாய் அப்படின்னா உயிருள்ள பொருள்களோடும் உயிரற்ற பொருள்களோடும் கலந்திருக்கின்றான் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். எப்படி சொல்லலாம்? நீர், நிலம், அக்னி, காற்று, ஆகாசம், உங்களுக்கு தெரியும் பஞ்சபூதம். ஆனால் தன்மையில் வேறுபடுது. பஞ்சபூதத்தினுடைய தன்மைகள் வேறுபட்டாலும் அவற்றுள்ள தன்மையற்றவனாய் உள்ள பொருள்னு இருக்கான். ஒன்று தன்மை வேற. நீரினுடைய தன்மை குளிர்ச்சி, அக்னியினுடைய தன்மை சுடுவது, காற்றினுடைய தன்மை தொடு உணர்ச்சி அப்படின்னு பஞ்சபூதத்துக்குன்னு ஒன்றுக்கு ஒரு பிரபாவம் இருக்கு. ஒன்றுக்குள்ள அடங்கும், ஒன்றுக்குள்ள ஒன்று ஒடுங்கும் அப்படிங்கிறது. பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் முதல் வரியில சொல்றார். அதனாலதான் நம்முடைய ரிஷிமார்கள்லாம் என்ன செய்யறான்னா இயற்கையை வழிபடுறா. இயற்கையோடு ஏய்ந்த வாழ்ந்து இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மனிதனுக்கு தேவை 4 தான். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அப்புறம் என்ன, அந்த போகம். இந்த 4 தான் மனிதனுக்கு தேவை. இந்த 4 தாண்டி பெரிய காரோ பெரிய இண்டஸ்ட்ரியோ எதுவுமே தேவையில்லை. அப்ப ஞானிகள் இல்லை ரிஷிமார்கள் அந்த காலத்தில் ஆசையின் பிரபாவத்தால் இந்த உலகம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் மேலுள்ள ஆசையில் பொருட்பற்றினால நம்ம சுகம் வேணுங்கிறதுனால இந்த பிரபஞ்சம் இவ்வாறு விரிவடைஞ்சிருக்கு. ஆனால் இந்த விரிவு எதை நோக்கி செல்லும் என்றால் அழிவை நோக்கி செல்லும். ஏன் அழிவை நோக்கி செல்லும் என்றால், பஞ்சபூதம் தான் இறைவன் தெரிஞ்சதுன்னா மலையெல்லாம் குடஞ்சி வீடு கட்டுவோமா சொல்லுங்க? நமக்கு என்ன கண்டென்ட்மெண்ட் ஆஃப் லைஃப்? எனக்கு நான் வாழ்வதற்கு ஒரு 4 சொல்லு ஒரு 10 வேணுங்கிறது போய், சரி பரவாயில்ல 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டலான்னு போய், பரவாயில்ல 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டலான்னு போய் 50 மாடி கட்டடம் எனக்கு ஒருத்தனுக்கு வேணும்னு ஒருத்தன் கட்டுறான். அது எத்தனையோ கோடி, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னொரு கோடி. அப்படி ஆசையினுடைய எல்லை அளவற்றதாக செல்ல செல்ல நம்ம என்ன செய்கிறோம்? இறைவனுக்கு மாறாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்போ எதை நோக்கி செல்கிறது? அழிவை நோக்கி செல்கிறோம். இந்த பிரபஞ்சமே இறைவன் உணர்ந்து சொல்லும்போது ஒரு ஞானி இருந்தார். இந்த கொன்றை பூவை பார்த்து ஒருத்தர் பாடினார், கொன்றை பூவினுள்ளான் அப்படின்னு சொன்னோன்னா பறிக்க போனவர் பறிக்காம வந்துட்டார். அத்தகைய உணர்வு இறைவன் அதுக்குள்ள இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த உணர்வு வந்த உடனே அந்த பூவை பறிக்காம அந்த பூவிலே இறைவன் இருக்கும் பொழுது அந்த பூவை சாத்தி இறைவனுக்கு போட்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற உணர்வு மேலோங்கி
உணர்வு மேலோங்கி நிற்கும் போது தான் அவர் கூட எம்பெருமான் வந்து மணிவாசகர் என்ன சொல்கிறாருன்னா, சத்குருநாதர் மணிவாசகர் வந்து கடைசி பாடலில் சொல்கிறார், ஓம்கார துட்பொருளை அம்மையென கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே அப்படிங்கும்போது அந்த ஓம்கார துட்பொருள்ங்கிறது என்னங்கிறத மாணிக்க வாசகர் எப்படி சொல்கிறாருன்னா, ஓம்காரம் அன்பு உணர்வு கலந்த மனம், அதை தான் ஓம்காரத்தினுடைய உட்பொருள் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இது ஞானம். இந்த ஞானத்தை ஒரு கதை சொல்லியோ வரலாறு சொல்லியோ விளக்க முடியாதனால தான் மணிவாசகர் எந்த நிலையில் இருந்து, உணர்வு நிலையில், அன்பு நிலையில், பேரின்ப நிலையில் இருந்து, சத்து சித்து ஆனந்த நிலையில் இருந்து, இந்த உணர்வு நிலையில் இருந்து இந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற பாடல் உணர்வு ரீதியாக வெளியிட்டிருப்பார் அப்படிங்கிற நிலைக்கு போய் ஒருவரும் பார்த்தால்தான். இல்லைன்னா இது சாதாரண பாடல் தான். இல்லைன்னா அடியார்கள், முனிவர்கள், சித்தர்கள், அவளுக்கெல்லாம் வேதம் எழுதினது முனிவர்கள் அப்படிங்கிற இது இல்லாமல் இறைவன் வந்து உட்கார்ந்து மணிவாசகர் சொல்கிறத எழுதுறான் அப்படின்னா அது ஏதோ சாதாரண பாடல் இல்லை, ஒரு உயர்ந்த பாடல். அது ஒரு உயர்ந்த நிலையில் நமக்கு ஏதோ ஒரு ஞானம் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அதை நோக்கி போக முடியும். அதனால தான் என்னால் ஒரு கதையாவோ ஒரு வரலாறாவோ சொல்ல முடியாத காரணம், உண்மையிலேயே அதன் மீது அன்பும் உணர்வும் கலந்த ஞானம். இதுதான் அந்த திருவாசகம். அந்த உணர்வு நோக்கி நாம் எல்லாம் பயணிக்கணுங்கிற ஒரு சிந்தனையை கொடுத்ததே இந்த அரங்கம் தான். இந்த அரங்கம் இந்த தூண்டுதலை எனக்குள் இறைவன் உள்ளே அமர்ந்து இந்த வேலையை செய்ய சொன்னதுக்கும் இவங்கள்லாம் என்னை கேட்டுக்கொண்டதற்கும் முதற்க நன்றி. இறைவனுக்கும் இந்த திருக்கூட்டத்திற்கும் நான் மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன். அதே போல அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சித்தர் பெருமக்கள்லாம் சொல்லியிருக்கா. அப்போ அண்டத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்க முடியாது. அதற்கான ரிஃப்ளெக்ஷன் பிரபஞ்சத்தில் நமக்கு உடலுக்குள்ள ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. வி ஆர் த மினியேச்சர் ஆஃப் த வேர்ல்டு, த கேலக்ஸி. ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு விதமான கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் நாம் பிறந்திருக்கோம். நாம் எதற்காக பிறந்திருக்கிறோங்கிற கேள்விக்கான பதிலே அதுக்குள்ளே தான் இருக்குது. அதை தேடி போய் தான் சித்தர் பெருமக்கள்லாம் என்ன பண்ணான்னா இயற்கை வழிபாடு அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்தா. முதல்ல கோயிலெல்லாம் கிடையாது, ஆரண்யகம்னு பேர். இப்போல்லாம் ஆரண்யகம் காடு அப்படின்னு சொல்லுவாள். இந்த காட்டில் விரக்ஷத்தை தான், விரக்ஷத்துக்கு கீழே மண்ணால் சிவலிங்கத்தை பிடிச்சு வழிபட்டார்கள். ஒரு விரக்ஷம் மாமரம் இருக்கும், மாமரத்துக்கு கீழே சிவலிங்கத்தை பிடிச்சு அம்பாள் வழிபட்டாலும் அது காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு இருக்குது. ஸோ அப்படி அந்த காலத்தில் இந்த விரக்ஷத்தை பிடித்து கொண்டு அந்த விரக்ஷத்தை போற்றினார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம உலகத்துக்கு நாம் எல்லாம் தீங்கு செய்கிறோம், அதை தான் குற்றம்னு சொல்கிறோம். இந்த குற்றம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் செய்கிறோம். ஏன்னா உலகத்துலேருந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு கெட்ட ஹைட்ரஜனை வெளியிடுறோம். இந்த ஹைட்ரஜனை ஆக்சிஜனாக மாற்றுற வேலை 2 மரம் தான் பண்ணுறது. அரச மரம், இன்னொன்று வேப்ப மரம். ஆலமரம்னு சொல்லுவான். ஆனால் முதன்மையாக இருக்கிறது ஏன் அரச மரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு நாளைக்கு 1800 கிலோ ரிசர்ச்சில் போட்டிருக்கா. 1800 கிலோ ஹைட்ரஜனை உள்ளே எடுத்துட்டு 2400 கிலோ ஆக்சிஜனை வெளியிடுதான். அதனால தான் எவ்வளோ பேர் சுவாசித்து ஹைட்ரஜனை வெளியிட்டாலும் அது நமக்கு திருப்பி ஆக்சிஜனை திருப்பி தந்துட்டே இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை நமக்கு கொடுப்பதனாலேயே அதை கடவுளாக வழிபட்டார்கள். அதுதான் விருட்ச வழிபாடு. விருட்சத்தை ஏன் வழிபட்டாங்கன்னா, அதையே கடவுளாக வழிபட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உயிர் வாழணும், அதுக்கு தேவை ஆக்சிஜன். ஆக்சிஜன் எல்லா இடத்துல உடனே மரணம் சம்பவிக்கும். ஸோ ஆக்சிஜன் வேணுங்கிறது தான் முதல் ரெக்குவயர்மெண்ட் மனிதனுக்கு. அப்போ நம்ம மரங்களை போற்ற வேண்டும் அப்படிங்கிறது முதல் நம்மளோட தலையாய பணி என்னென்னா, மரங்களை போற்ற வேண்டும், மரங்களை வெட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல்ல. ஒரு மரத்தை வெட்டினா 10 மரத்தை நடணும் அப்படின்னு சொல்லியிருக்கான்.
அப்படி மரங்கள் எல்லாம் வழிபட தகுந்தவைன்னு சொல்லி தான் இப்போ என்ன பண்ணால் கோயிலில் வந்து விருட்சம்னு, அந்த விருட்சம் இல்லாமல் போக போகிறது எல்லாத்தையும் அழிச்சிருவான் அப்படிங்கிறதுனால கோயிலில் தலவிருட்சம்னு ஒன்று வச்சு அதை போட்டின்னு இருக்கான். அது இருக்கிறதுனால இந்த மாதிரி விருட்சம் இருக்குன்னு தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஸோ தலவிருட்சத்துக்கும் அங்கே உள்ள ஈசனுக்கும் அங்கே உள்ள ஒரு நோய் பர்டிகுலர் நோய் சரியாவதற்கும் there is a connection. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேப்பமரம் இருக்கு, வேப்ப மரத்தில் காற்று இருக்கு இல்லைங்களா, காற்று வந்து நம்ம மூச்சில் உள்ள நச்சையே கிளியர் பண்ணுமா. உடம்புல உள்ள நச்சு எவ்வளோக்கு எவ்வளோ வேப்ப மர காற்றை நம்ம சுவாசிக்கிறோமோ நம் உடம்பில் உள்ள நச்சு காற்று போகுங்கிறான். அப்போ நிறைய வேப்ப மரத்தை நடணும். அப்போ தான் நம்மளுடைய உடம்பு, ஒரு வேப்ப மர சோலைக்குள்ளே நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு உடம்பே வராதான். அதுலேயும் ஒரு ரகசியம் சொல்கிறா, பெண்களுக்கான மருத்துவ குணம் வந்து அரச மரத்துலேயும், ஆண்களுக்கான மருத்துவ குணம் வந்து வேப்ப மரத்துலேயும் இருக்கான். இதில் எப்படி உல்டாவை வச்சிருக்காள் பாருங்க. வேப்ப மரம் பெண் சக்திக்கான மரம், அரச மரம் அரசனாக ஆளுகின்ற மரம். இப்போ பெண்களுக்கு என்ன மாதவிடாய் கோளாறு, உடம்பு சம்பந்தமான பிரச்சனை, ரத்தம் வெளிப்போக்கு எதுக்காக இருந்தாலும் அதற்கான சொல்யூஷன் வேற எங்கேயுமே இல்லையா, அரச மரத்தில் இருக்கான். அரச மரத்தில் ஒன்று பட்டை ஒன்று, இலை ஒன்று, விதை ஒன்று, எல்லாமே 5 விதமாக இருக்குது. வேர், பட்டை, உள்ள ஸ்டெம்மு, அடுத்தது இலை, 5ஆவதாக இருக்கிறது அதனுடைய விதை. இந்த 5 பொருள்கள் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த 5 பொருள்கள் அந்த பெண்களுக்கு, அதனால தான் அரச மரத்தை சுற்றி அடி வைத்த தொட்டி பார்க்குறதுங்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகளை அரச மரம் தீர்க்குமா. எதனால் அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் சேர்த்து வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண் பெண் யார், ஏன்னா நம்ம உடம்புல பாதியான் பாதி பெண் சேர்ந்த இருவருடைய சேர்க்கையால் இருக்கிறதால ஒரு மனிதனுக்குள்ளே பாதியான் பாதி பெண் இருக்கான். ஸோ அப்போ அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் சேர்த்து வச்சா அதுக்கு நீங்கள் எந்த ஆன்மீக ரெக்குவயர்மெண்ட்டும் இல்லை. அதை போய் சுற்றி வந்தாலே 108 முறை 1008 முறை சுற்றி வந்தாலே உடலில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு பார்வை. அப்போ எந்த அறிவியல் நுணுக்கம் அந்த காலத்தில் இருந்திருந்தா இதை இப்படி ஒரு பார்வை இருந்திருக்கும். இந்த பார்வையெல்லாம் நமக்கு இல்லாமல் என்ன பண்ணுறோன்னு கேட்டேன்னா, இயற்கையை அழித்து கொண்டு வருகிறோம். இந்த இயற்கையை அழித்து கொண்டு வருவதை நிறுத்தணும். முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இயற்கை அழிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேராசை. கண்டென்ட்மெண்ட் ஆஃப் லைஃப் வந்துதானா தான் மட்டும்தான் ஆன்மீகத்தினுடைய முதல் படியை நம்ம தொடவே முடியும். நம்ம விரிஞ்சுட்டே போய் நான் ஆன்மீகத்தில் பெரிய ஆளாக இருக்கான்னு படாடாபம் காட்டினா இல்லைங்கிறத மணிவாசகர் ரகசியமாக சொல்கிறார். கண்டென்ட்மெண்ட்னா என்னெல்ல, மினிமம் எனக்கு ஒரு சின்ன ரூம் இருந்தால் போதும், அதில் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்கு அந்த மனநிலைக்கு வரோமோ, இப்போ என்ன ஆச்சுன்னா உலகம் வந்து எப்படின்னா சூழ்நிலை கைதியாக இருக்கிறோம். சூழ்நிலை கைதியாக இருக்கும்பொழுது அவன் 3 பெட்ரூம் கட்டினா நான் 4 பெட்ரூம், அவன் 2 ஃப்ளாட் வச்சுன்னா நான் 4 ஃப்ளாட்டு, 2 வீடு வச்சுன்னா 5 வீடு, அப்படி நம்ம பெருக்கிறோம் இல்லையா. பெருக்கினாலும் நாம் வந்து உலகத்தில் பெரிய ஆளாக காட்டலாமே ஒழிய இறைவனிடத்தில் நாம் ரொம்ப பின்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ இறைவன் என்ன உணர்த்துறாருன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை சார்ந்த வாழ்வு அப்படிங்கிறத உணர்த்து தான் ஊதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அவ்வளோ உணர்வு செறிந்து மணிவாசகர் பேசியிருக்கார். அதுலேயே என்னன்னு கேட்டிங்கன்னா, நமசிவாயத்தில் ஷீங்கிறது தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சீங்கிறது என்னன்னு கேட்டால்னா, பஞ்சாட்சரம் 5 வகையாக இருக்குது, 5 பஞ்சாட்சரம் இருக்குது. நமசிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சிவ சி. இந்த சீங்கிறது என்னன்னு கேட்டால்னா உயர்ந்த நிலை. அந்த நிலை நமசிவாய அப்படிங்கிற இடத்துல ஷீங்கிறது நடுவில் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதி அப்படிங்கிறத என்ன பண்ணா அக்னி அப்படின்னு சொல்லியிருப்போம். அக்னி இல்லை, அக்னி. இந்த அக்னிங்கிறது என்னன்னு கேட்டேன்னா திருவண்ணாமலை ஸ்தலத்தை அதுக்கு இதாக சொல்லலாம். அந்த அக்னி வந்து நம்ம அந்த பஞ்சபூதத்தையும் அழித்து சாம்பலாக்கிடும் தன்மை. அந்த சாம்பலை தான் நம்ம பூசுகிறோம் விபூதின்னு. ஸோ எவ்வளவு பெரிய ஞானம் இருந்தால் நம்ம உலகத்தில் பிரபஞ்சத்தில் நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ எதெல்லாம் நோக்கி ஓடுறோமோ அதெல்லாம் சாம்பலுக்கு உட்பட்டது. நான் முன்னே சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல அது சொல்லணுங்கிறதுனால மறுபடியும் சொல்கிறேன்.
அப்படிங்கிறதுனால நம்ம என்ன அழியும் பொருளை விடுத்து அழியா பொருளை தேட வேண்டும். அழியா பொருள் யாரு? எம்பெருமான். எம்பெருமானை தேட வேண்டும். ஆத்மாவிற்கு அழிவில்லைன்னு சொல்றோம். உடலுக்கு தான் அழிவு, இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை. இந்த ஆத்மாவினுடைய சாட்சாத்காரம் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய தரிசனம். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் அப்படிங்கிறத அப்படிதான் சொல்றாரு. தந்ததும் தன்னை கொண்டதன் தன்னை அப்படிங்கிற பாடலை எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன்னா, அந்த ஜோதியாகிய ஆன்மா, நட்சத்திரமாகிய ஆன்மா, ஒளி பொருந்திய ஆன்மா நம்முடைய உடல்ல இருக்கு. அதை பார்த்து உணர்வதற்கான தன்மை நமக்கு இல்லை. அதை நோக்கி போகிறதுக்கு உள்ளே இருக்கிற திருவாகிய எம்பெருமானை பள்ளி எழச் செய்வதே திருப்பள்ளி எழுச்சினுடைய முதலாய நோக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அதே போல இந்த ஸ்தூல உடம்பு மண்ணால் ஆனது. அப்புறம் நம்மளுடைய ரத்தம் தான் நீர். அப்புறம் நம்ம உடம்புல டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது, வயிற்றுல வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன், அது அக்னி இருக்கு. வாயு நம்ம சுவாசிக்கிறோம். உள்ளுக்குள்ள ஒரு ஆகாயம், ஹிருதய ஆகாசம்னு ஒன்று இருக்கு. அது என்ன சொல்லுவான்னா வேதாந்தத்தில் குடாகாசம்னு சொல்லுவான். குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம்ங்கிறது ஹிருதய ஆகாசம். அந்த ஹிருதயம்ங்கிறது ஒரு ஆகாசம், அதுக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு. புறத்துல ஒரு ஆகாசம், உடம்புலயும் இந்த பஞ்சபூத சக்திகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவான். நமக்கு தண்ணீரோட அனுபவம் தெரியல, அங்கங்க போரை போட்டு நம்ம மாட்டை எடுத்து கண்டபடி செலவு செய்கிறோம். நீருக்குள்ள இறைவன் இருக்கா, மகாலட்சுமி இருக்கா, செல்வம் இருக்குன்னு நினைச்சா நம்ம ஒரு சொட்டு நீரையும் தெய்வம் போல பார்ப்போம். அதை உபயோகப்படுத்தும் போது ரொம்ப கருணையோட நம்ம என்ன சொல்லணும்னா நன்றி சொல்லிட்டு அம்மா. அதனால தான் எல்லா நதிகளும் எல்லா அருவிகளும் ஒரு புனித ஒரு ஆறாக நமக்கு கங்கை ஆகட்டும், காவிரி ஆகட்டும். ஏன் வந்து அந்த சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அசுத்தமாயிண்டே வரோம். ஆனால் நம்மளை சுத்தப்படுத்துறது, புறமாகவும் அகமாகவும் சுத்தப்படுத்துகிற வேலையை நீர் செய்து, அந்த நீர் செய்வதால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாளும் வாழ்க்கையில் அந்த தண்ணீரை பார்க்கும் பொழுது அந்த உணர்வு நமக்கு ஏற்படணும். மணிவாசகருக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. நம்ம ஒருவரும் அந்த ஒரு நீரை நம்ம என்ன செய்கிறோம்னா, போர் போட்டு மோட்டர் போட்டு தண்ணி வந்தோன்னா டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோம். ஒரு நாளும் அந்த அந்த உணர்வோடு அந்த தண்ணீரை பார்க்கல. அந்த உணர்வு இருந்ததுனால தான் என்ன சொன்னால் கங்கை யமுனேஷ காவேரின்னு சொல்லிட்டு நம்ம ஜலம் விட்டுக்கிறோம். அது ஏன் நமக்கெல்லாம் நிகழலைன்னு கேட்டிங்கன்னா, அந்த உணர்வு பார்வையோடு பார்க்கல. நம்ம அந்த உணர்வோடு அம்மா எனக்காக வந்தியே, இன்னைக்கு எனக்கு இந்த ஜலம் கிடச்சிதே, உன்னால் நான் தூய்மைப்பட போகிறேன் அப்படின்னு நம்ம அந்த உணர்வோடு அந்த ஜலத்தை எடுத்து குளித்தோமோ, நம்ம எடுத்து குடித்தோமோ, உன்னால் தான் உயிர் வாழறேன், ஜலம் இல்லைன்னா எனக்கு உயிர் வாழ்க்கை இல்லை, இந்த உடம்பில் இருக்கிற ஓட்டமே இந்த நீரால் தான் அப்படிங்கிற பாவம் உள்ளுக்குள்ளேயும் எடுத்துக்கிறோம், வெளியிலையும் அதை யூஸ் பண்ணுறோம். நம்ம உள்ளே எடுத்துட்டு நம்ம சிறுநீராக கழிக்கிறோம். அது உலகத்துக்கு பிரயோஜனமாக இல்லை. அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரபஞ்சத்தில் உள்ள இயற்கை ஆகிய மண், காற்று, இந்த அக்னி ஆகிய அந்த சூடு, உடம்புல உள்ள சூடு கொடுக்குற சூடு, இல்லைன்னா ஃபீவர் வந்துடும். உடம்பு இந்த டெம்பரேச்சர் கீழே வந்துன்னா மேலே வந்து, அப்புறம் வந்து காற்று, ஆகாசத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், அசுத்தப்படுத்துகிறோம். இதெல்லாம் அசுத்தப்படுத்துகிறோங்கிற நினைப்பு நமக்கு வந்ததுன்னா, இன்னிலேருந்து நாம் என்ன செய்வோம்னா, எந்த பொருளையும் ரொம்ப கவனமாக தேவைன்னா உபயோகப்படுத்துவோம், இல்லைன்னா வாங்கவே மாட்டோம். ஷாப்பிங் மாலில் போய் தேவையில்லாத வாங்கி அடுக்கிறோம், அப்புறம் தூர போடுறோம். அப்போ ஒரு பொருளிலும் இறைவன் இருக்கிறான்னு நினச்சா அந்த பொருளை வாங்கினா சுத்தமாக பயன்படுத்தணும். அதற்போல் ஒரு கடையில் போய் ஒரு ஷூவோ ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு சாமானோ வாங்கின்னு வந்துட்டு ஒரு நாளோட முடிஞ்சு போச்சு, மறுநாள் அதை தூக்கி போட்டுருவோம். அந்த ஸ்ரத்தை முதல் நாள் போடும்போது தான் அந்த துணிக்கோ ஒரு ஷூக்கோ நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. முதல் நாள் எப்படி பார்த்தையோ
கடைசி நாள் வர வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உணர்வோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். நாம் உணர்வோடு இருக்கோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கான டெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருளையும் உணர்வோடு பார்க்க வேண்டும். ஒருத்தர் சொன்னார், என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான், அவர் சொன்னார், ரொம்ப வருஷமாக இந்த செருப்பு உடைச்சிது சார், அருந்து போச்சு, ரொம்ப வருஷம். அவர் என்ன சொன்னார், குழந்தை பிராயத்தில் எனக்கு ரொம்ப வசதி கிடையாது, ஒரு செப்பல் வாங்கினேன், ரொம்ப வருஷமாக உழைச்சிது, ஆனால் என்னன்னு கேட்டாலும் ஒரு நாள் அறுந்து போச்சு, அதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாதுன்னு அதை கருணை கொண்டு பார்த்தேன், இத்தனை காலம் என் காலில் குத்தாமல் எனக்காக உழைச்சியே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு குழி நோண்டி அதுக்கு பால் ஊற்றி நமக்கு என்னெல்லாம் செய்யணுமோ ₹1 காசு போட்டு அதை புதைச்சேன் சார்னு. அப்படி ஒரு மனசு ஒரு மனிதனுக்கு வந்ததுன்னா எப்படி ஒரு விஷயம் இல்லை? செருப்பு பிஞ்சு போனவுடனே அதை ஒரு உயிர் மாதிரி பார்த்து அதை ஒரு புதைச்சி அதுக்கு ஒரு பால் ஊற்றி ஒரு ₹1 காயின் வச்சு பண்ணார். அப்போ அந்த ஆத்மா நம்மளோட உயர்ந்த ஆத்மாவாக இருக்குது. அப்படி ஒரு உணர்வு நிலையில் இருக்கார், அப்படி ஒரு புரிதலில் இருக்கார். ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்கிறது எடுக்கிறது என்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் ஒன்று செய்கின்ற வேலை தான். தூக்கி போடுறது, எல்லாத்தையும் உபயோகம் இருக்கா இல்லையா தூக்கி போடுறது. அப்போ அந்த காலத்தை கஷ்டப்பட்ட போது ஒரு சின்ன ஒரு ரப்பர் பேண்டை கூட வேஸ்ட்டாக எடுத்து வச்சுப்பான். நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் அலட்சியமாக என்னன்னு கேட்டால் அலட்சியமாக போட்டதுனால தான் குப்பை நிறையா இருக்குது. குப்பை ஏன் நிறையா வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடுகளில் டெவலப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஈவன் அந்த காலத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பால் கவரை கூட எடுத்து செட் பண்ணி அதை கொடுப்பான். இன்றைக்கி எல்லாம் குப்பையில் போகுது. சரியா? ஸோ அப்போ நம்ம ஒரு பொருளிலும் இறைவன் இருக்கிறான் என்ற தன்மையில் பார்க்குற உணர்வு மணிவாசகருக்கு இருக்குது. நம்ம அந்த உணர்வு வந்தால்தான் இறைவனை நோக்கி நாம் பயணிக்கிறோம்னு அர்த்தம். வெறும் பூஜை மட்டும் பண்ணதுனால இல்லை அப்படின்னு பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானிங்க உணர்வு பூர்வமாக அது சொல்கிறார். அதே போல் யாகத்தில் எல்லாத்தையும் சுவாமிக்கு ஆகுதி கொடுக்கும்போது அரசங்குச்சியை தான் கொடுப்பாளாம். அரசங்குச்சி, அரச மரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கீழே விழுந்து உடஞ்சி போய் சுள்ளியாக இருந்தாலும் அது உலகத்தினுடைய மாசுவை கட்டுப்படுத்துறதுக்காக யாகத்தில் நிறையா பயன்படுத்துகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேஸ்ட்டு பொருளை கூட பயன்படுத்தி இலை, அந்த இலை அரச மர இலையை ஆகுதி கொடுக்கறதுக்கும் அந்த கட்டையை உள்ளே போட்டு அது எரிப்பதனால நமக்கும் நம் உடலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அது சக்தியை அளிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதுனால்தான் யாகங்கள் பண்ணும் பொழுது அந்த கட்டையை பயன்படுத்தினான். அதே போல் வேப்பங்குச்சி, வேப்பங்கொட்டை, வேப்பம்பூ இதை எடுத்துங்க, பல் துலக்கிறதுக்கு வரும். ஒன்று கூட வேஸ்ட் இல்லை, ஒன்று கூட வேப்ப மரத்தினுடைய எதுவுமே வேஸ்ட் இல்லை, அரச மரத்தினுடைய எதுவுமே வேஸ்ட் இல்லை. அரச மரத்தினுடைய ஒரு காம்பனண்ட்டும் ஆண் பிள்ளைக்கு மருந்தாக இருக்குது, பெண் பிள்ளைக்கு மருந்தாக இருக்குது. வேப்ப மரத்தினுடைய ஒரு பொருளும் ஒரு ஆண் பிள்ளைக்கு மருந்தாக இருக்குது. அப்படிங்கிறத ரிசர்ச்சில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். யூ கேன் see that, ரிசர்ச் பேப்பரே இருக்குது. ஆண்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் வேப்ப மரம் மருந்து இருக்குது. நம்ம சித்தர் சொன்னதான் சித்தர்கள் எடுத்து போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்ம சித்தர்கள் அதனால தான் எங்கே போனாலும் சரி. இது என்னன்னு கேட்டாலும் நம்ம உடலில் ஏற்படுகிற தடை 3 விதமாக போகணும். நமக்கு மருந்தாக, புறமாக நமக்கு மருந்தாக இருக்கிறவன் விநாயக பெருமான். அதனால தான் என்னன்னு கேட்டாலும் இந்த விநாயக பெருமானை வச்சு இந்த அரச மரத்தையும் ஆலமரத்தையும் 3ஐயும் சேர்த்து சுற்றி வரான். 3 பொருள் வச்சு சேர்த்து வரான். அப்படி ஒரு ரகசியம் அதில் இருக்குது. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால், விருட்ச வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கோயிலில் இருக்கிற விருட்சத்தை போய் நீங்கள் சுற்றினேன்னா ஒரு 11 சுத்தம் 12 சுற்று கோயில், இறைவன் எம்பெருமான் சிவன் கோயிலாக இருந்தால், சுவாமி பேர் அருணாச்சலேஸ்வரர் இருந்தால் சிவன் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் இருந்தால் அம்பாள் டாமினேஷன் இருக்கும். அப்போ இருக்கும்போது அந்த கோயில்களில் போய் 12 முறை நம்ம அந்த ஸ்தல விருட்சத்தை சுற்றும் போது நம்மை அறியாமல் அந்த அலைவரிசை நம்ம மேலே, அந்த காற்று நம்ம மேலே பட்டு நம்ம உடல் குறையெல்லாம் தீரும், நம்ம உடலில் வியாதியெல்லாம் தீரும் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரூவன் சயின்ஸ். இட்ஸ் நாட் இந்த ப்ரூவன் சயின்ஸ் அவளுக்கு தெரிஞ்சு நம்ம இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோங்கிறதுக்காக கோயிலில் ஸ்தல விருட்சமாக வச்சு அதை சுற்றி வர மாதிரி நமக்கு வச்சுருக்கா அப்படிங்கிறது இதுலேன்னு தெரிகிறது. அதே மாதிரி கிருமி நாசினி அப்படின்னா நமக்கு பல்வகையில்
இந்த வேம்பு வந்து ரொம்ப பயன்படுறது. அதோட மட்டும் இல்லை, இந்த பாண்டி வேந்தரோட அந்த குடிப்பூ அப்படின்னா அது வேப்பம்பூவான். பாண்டி வேந்தருக்கு ரொம்ப முக்கியமானது, அம்பாள் சார்ந்தது, மீனாட்சி சார்ந்ததுனால பாண்டியனுக்குரிய அடையாள பூ வந்து வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூவை புகழ்வது வேம்பு அப்படின்ற துறை ஒன்று இருக்கான் தமிழில். வேம்புங்கிற துறையில், தமிழ் துறையில் அந்த வேப்பம்பூவை புகழ்ந்து பாடுவாளாம் பாண்டிய நாட்டில். அப்படியோ ஒரு சிறப்பு அந்த வேப்பம்பூவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீரை நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, நீரை ஒரு பக்கம் இந்த மாதிரி பார்த்தாலும் நம்ம நீர் வழிபாடு ரகசியமாக பண்ணிட்டு இருக்கோம். கங்கையில் போய் குளிச்சா வழிபாடு, இந்த மாதிரி காவேரி துலா கட்ட ஸ்நானம் அப்படின்னா அது ஒரு வழிபாடு. அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீரை நமக்கு தெரியாமல் வழிபடுறோம் நம்ம. அப்போ ஆறுகள், புண்ணிய நதிகள் எல்லாம் போற்றப்பட வேண்டும். ஏன் போற்றப்பட வேண்டும்னு கேட்டேன்னா, நமக்கு அது வந்து பிரவாகமாக நமக்கு கிடைக்கிறது. நாம் உண்ணுகிற உணவுக்கு முக்கியமான ஒரு பொருளாக இருப்பது நீர். நீர் இல்லைன்னா தஞ்சாவூர் டெல்டா அவ்வளோதான், காஞ்சி போயிடும். அதனால் நீர்நிலை நமக்கு ரொம்ப முக்கியம், நம்ம உணவுக்கு ரொம்ப முக்கியம். நிலம் பார்த்துட்டோம், நிலத்தில் விளையக்கூடிய விருட்சம் பார்த்துட்டோம், நீரை பார்த்துட்டோம். அக்னி நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்துகிறோம். இந்த அக்னி அந்த காலத்துலலாம் இருள் போகிறதுக்கு ராத்திரியில் வந்து விளக்கேற்றி வைப்பான். இப்போ தான் எலக்ட்ரிசிட்டி வந்திருக்கு. இந்த விளக்காகவும் நமக்கு வந்து கோயில்கள் தோறும் தீபம் சூடமேத்துறது அப்படிங்கிற ஒரு பாணியில் நம்ம அக்னியை வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிறோம். ஏன்னா இந்த பஞ்சபூதங்களுக்குள் இறைவன் இருக்கிறான். வெளிப்படையாக பஞ்சபூதத்தை நாம் வழிபடுகிறோம். பஞ்சபூதமே இறை வழிபாட்டுக்குள்ள பொருளாகவும் இருக்கிறது. இந்த பஞ்சபூதமாகிய உடலை வைத்துக்கொண்டு அப்படின்னா என்னன்னு கேட்டேன்னா, பிரபஞ்சமே இறைவனால ஆனது அப்படிங்கிறத சொல்லாம சொல்ற. அதே போல இந்த ஆகாயம், இந்த உலகம் நமக்கு தெரியறதுன்னா அதுக்கு காரணம் சிவசூரியன். இந்த சிவசூரியன் எங்க இருக்குன்னா ஆகாசத்துல இருக்கு. இந்த ஆகாசத்துல இருக்கிற சிவசூரியன் சந்திரன், சுவாமியினுடைய அம்சமா சிவசூரியனா சூரியனும், சூரியகோடி பிரகாசம்னு சொல்லுவாங்க சூரியனும், அம்பாளுடைய அம்சமா பௌர்ணமியில தெரிகிற நமக்கு சந்திரனும், சந்திரன் சூரியன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் இறைவனை அடைவதற்கு ஒரு துணை பொருளா இருக்கு. அதனால கோயில்களில் பார்த்தேன்னா சந்திர பிரபை சூரிய பிரபைன்னு வச்சிருப்பா. கோயில்லையும் ஆகமம் எப்படி நிர்ணயம் பண்ணுறான்னு கேட்டேன்னா, எந்த பக்கத்தில் வெளியில் இருக்கும், வெளிப்பிரகாரத்தில் சுவாமியை பார்த்துருப்பார் சூரியன் சந்திரன், அங்கே துவாரகா பாலகா இருப்பார், இல்லைன்னா வந்து பிள்ளையார் முருகன் இருப்பார். இந்த பக்கத்தில் எந்த பக்கத்தில் சந்திரன் சூரியன் இருக்கார பொறுத்து ரெண்டு ஆகமம் இருக்கும். 28 ஆகமங்கள் இருந்தாலும் ரெண்டே ஆகமத்தில் தான் நம்ம வந்து இப்போ மொத்த கோயில்கள்லேயும் வழிபாடு நடைபெறுகிறது. ரொம்ப சூக்ஷமமாக சிதம்பரத்தில் மட்டும்தான் மகுடாகமம் இருக்குது. காரணம் காமிகம் ரெண்டு ஆமிகத்தில் தான் மொத்த வழிபாடும் கோயில்களில் இருக்கிறதுனால காரணமும் காமிகமும் எந்த கோயிலில் இருக்குது, இது காரணமாக காமிகமான அறியறதுக்கு சூரியன் சந்திரன் பொசிஷன் அந்த கோயிலில் எப்படி இருக்குன்னு பார்த்தா இது காரணமாக காமிகமானு தெரியும். அப்படி ஒரு ரகசியம் அதில் இருக்குது. அது ஒரு ஆகம வழிபாட்டு முறை. ஆகமத்தால் தான் இறைவனை அடைய முடியும்னே சித்தாந்தம் சொல்லுது. இறைவனை அடைவதற்கும் இறைவனை புரிந்து கொள்வதற்கும் ஆகமம் தெரியுது. ஆகமத்தின் மூலமாகத்தான் இறைவனை அடையணும் அப்படிங்கிறதே சித்தாந்தம் சொல்ற ஒரு விஷயம். அதனால்தான் மணிவாசகர் வந்து அண்டப்பகுதியில் சொல்லும்போது மதியில் தன்மை வைத்தோன் திந்திரல் தீயின் வெண்மை செய்தோன் பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு நீரின் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் தன்மை வைத்தோன் என்றென்று அப்படின்னு சொல்லிட்டே போறார். அப்பேற்பட்ட இறைவனை சொல்லும் பொழுது வெவ்வேறு இடங்கள்ல மாணிக்க வாசகர் வந்து பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி அப்படின்றார். கண்டப்பத்தில் சொல்றார்.
பூதங்கள் ஐந்தாகி புனலாகி பொருளாகி, பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி, வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே 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 அப்படின்னு கண்டப்பத்தில் மணிவாசகர் பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனைங்க. வேதங்கள் அனைத்துக்கும் அவன்தான் காரணமாக இருக்கிறான். ஏனென்றால் அலைவரிசை வேறு. பேதமிலா பெருமையன், அவனுக்கு பேதம் கிடையாது, அவனுக்கு பேதம் இல்லாதனால வேதமிலா பெருமையனை அப்படின்னு சொல்லி மணிவாசகர் அந்த பூதங்கள் ஐந்தை பற்றி சொல்றார். அதே போல இன்னொரு இடத்துல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் எப்படிலாம் இருக்கிறான் அப்படிங்கிறத வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் அப்படின்னு அஷ்டமூர்த்தின்னு பேர் பரமேஸ்வரனுக்கு. அஷ்டமூர்த்தின்னா 5 பூதங்கள், சந்திரன், சூரியன், உயிர், ஆத்மா அப்படிங்கிற 8 நிலையில பரமேஸ்வரன் கலந்திருக்கான்ங்கிறத அஷ்டமூர்த்தி அப்படின்னு சொல்லுவான். அதே போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார். இனி அல்லேன் எனலாமே ஆனாய் உனக்கானாய் இனி அல்லேன் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் ஆனாய் உனக்கானாய் இனி அல்லேன் எனலாமே அப்படின்னு பாடுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்முடைய முதல் பதிகத்திலேயே ஊனாவும் உயிராயும் உடலாயும் உலகாயும் வானாயும் நிலனாயும் கடலாயும் மலலாயும் அப்படின்னு பாடுறார். அப்பர் சுவாமிகள் இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாம் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாகி அட்டமூர்த்தியாகி அப்படின்னு சொல்றார். இங்க பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் நல்லாய். இந்த ஒரு வரி தான் முடிச்சிருக்கோம். அடுத்த வரி போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ. போக்கிலன் வரவிலன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போக்கிலன் வரவிலன்னா ஒரு வகையில் ஒரு அர்த்தம் பிறப்பில்லை இறப்பில்லைன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு வகையில் பார்த்தா தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை அப்படின்னு சடப்பொருளில் சொல்கிற மாதிரி ஒரு பொருளாக தோன்றவும் இல்லை ஒரு பொருளாக அழியவும் இல்லைன்னு சடப்பொருளாக சொல்லலாம். இன்னொன்று நம்ம உயிர்களை சொல்லும் பொழுது உயிர்களுக்கு சொல்லும் பொழுது பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. அப்போ பிறக்கவும் இல்லை அவன் இறக்கவும் இல்லைங்கிறத போக்கிலன் வரவிலன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பூதங்கள் ஐந்தாகி அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி பார்க்கணுன்னு கேட்டேன்னா, இப்போ நான் இருக்கேன் இல்லை நீங்கள் இருக்கேன், இவர் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகலாம், போக்கு உண்டு, வரவு உண்டு, இங்கே வரலாம், இங்கே இருக்கான், நாளைக்கு அங்கே இருக்கான், தஞ்சாவூரில் இருக்கான், கும்பகோணத்தில் இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான். அந்த போக்கு வரவு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் எம்பெருமான் அந்த போக்கு வர்றதும் கிடையாது. ஏன்னா எல்லாமே அவனாக இருக்கும்போது எங்கே போகிறது எங்கே வர்றது அப்படிங்கிற கேள்வி வரும்போது
போக்கிலன் வரவில்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, போக்குக்கும் வேலை இல்லை, வரவுக்கும் வேலை இல்லைங்க. ஏன்னா ஒரு சிறிய துகளாகவோ ஒரு சிறிய பொருளாகவோ இல்லை ஒரு அண்டத்தில் ஒரு பொருளாகவோ இருந்தால் மட்டும்தான் போகிறது வர்றது. எரிஞ்சு போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு வர்றது. உலகமே அவனாக இருக்கும்போது எங்கே எரியறது எங்கே? அப்போ போக்கிலன் வரவில்லைங்கிறது, போக்குங்கிறது ஒன்று இல்லை, வரவுங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிறத என நினை புலவோர் அப்படின்னா, புலவோர் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துட்டே வரா சைவ சித்தாந்திகளும் சரி ஞானிகளும். சாதாரண ஞானிக்கு என்னன்னு கேட்டேன்னா, ஞானம் அதான் புலவோர்னா புலவர்னு அர்த்தம். இந்த புலவருங்கிறத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஞானின்னு சொல்லலாம். ஞானி 2 விதமான ஞானி இருக்கான். சாதாரண உலகத்தில் ரொம்ப ஒரு சப்ஜெக்ட்லேயோ ஒரு விஷயத்துலேயோ ஞானமாக இருக்கிறவனையும் ஞானின்னு சொல்கிறோம். சயின்ஸ் டெக்னாலஜியில் ரொம்ப ரிசர்ச்சில் பெரிய ஆளாக இருக்கிறோம். அந்த ஞானமாக இங்கே அப்படின்னு கேட்டால் அது இல்லை. இது என்ன ஞானம்னு ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்கிறார். எங்கும் நீக்கமர நிறைகின்ற பராபரமாக இருப்பதனாலே அவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை, தோற்றம் மறைவு இல்லை. அதனால் அவன் சித்தாக சத்தாக இருக்கிறான். சிற்பொருளாகவும் சத்பொருளாகவும் நம்மிடையே இருப்பதால் அவன் எப்படி இருக்கான்னு கேட்டேன்னா, சத்து சித்து ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தங்கிற இந்த நிலையில் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் எந்த நிலையில் இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த நிலையிலலாம் இல்லை, எப்போதும். இப்போ இது நம்ம இருக்கோன்னா மாறுதலுக்குரியது, அழிவிற்குரியது, பிறப்பிற்குரியது எல்லாம் இருக்குது. எந்த நிலை இதை தாண்டி உண்மையாகவும் சத்தியமாகவும் பூரணமாகவும் எப்போதும் இருக்கோ அதுக்கு பேர் சத்து சித்து ஆனந்தம்னு வேதம் சொல்கிறது. 4 வேதங்களும் சொல்கிறது. அந்த சத்து சித்து ஆனந்த பொருளாக இருப்பதுனால சித்தாகிய சத்து சிவசத்தா இருக்கான் அப்படின்னு சொல்லி மணிவாசகர் சொல்றார். எப்படி இருக்கான் இறைவன் எல்லா பொருளிலும் கேட்டிங்கன்னா, சிவசத்தாக இருக்கிறான். சிவசத்தாக இருக்கிறான்னு என்னையா அப்படின்னு கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தானா, எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கிறது அணுதான். பிரபஞ்சத்துக்குள்ளே எல்லாத்தையும் உள்ளே போயிட்டே இருந்தால் கடைசியில் இருக்கிறது அணு. அணுவில் 2ஆக பிரித்தா என்ன கிடைக்குது? என்ன கிடைக்கிறது நமக்கு? எலக்ட்ரான் அண்டு புரோட்டான். எலக்ட்ரான் அண்ட் புரோட்டானுடைய கடைநிலை தான் இப்போ நான் சொல்கிற சிவசத்து அப்படிங்கிறது. ஏன்னா அதனால தான் என்ன கேட்டேன்னா, இந்த அணு உலையில் அவ்வளோ பெரிய சக்தி வர்றதுக்கு காரணம் என்ன? அட்டாமிக் சென்டர் சொல்கிறால அவ்வளோ பெரிய உலகத்தையே ஐஸ்வரமான சக்தி அதுக்குள்ளே இருக்கான். எப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்குள்ளேயும் சிவசக்தாக இருக்கின்றான். அந்த அளவுக்கு அளவிட முடியாத சிவசக்தியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம ஆட்டம் பாம்னு சொல்கிறோம். ஆட்டம் பாம்னு சொல்கிறோம், இல்லை அணு உலைன்னு சொல்கிறோம். அணு உலைன்னு தமிழில் சொல்லுவோம். அட்டாமிக் அதுலேருந்து என்ன பண்ணுறா? எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறா. ஒரு ஒரு கண்டெய்னரில் வச்சு அந்த எனர்ஜி வெளியே போகாமல் அடக்கி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வெளியே நமக்கு கொடுக்குறான். அப்போ ஒரு சின்ன அணுக்குள்ளே அவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னா அது நமக்கு காட்டுறது இல்லை, அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய பிரபஞ்ச சக்தி இருக்குங்கிறத காட்டுறது இல்லையா? அதுதான் சிவசத்து அப்படிங்கிறது. ஸோ இதை இறைவன் இருப்பதை மணிவாசகர் அறிவியலாகவும் காட்டுறாரு, உணர்வுபூர்வமாகவும் காட்டுறாரு இந்த திருப்பள்ளி எழுச்சி. அதே போல் இந்த புலவோன்றவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புலன் வழி அறிவு இல்லாத, புலன் வழி செல்லாத அறிவு, புலன்களால் உணரப்படாத அறிவு, அவனை அறியும் அறிவு அப்படிங்கிறது தான் இந்த புலவோருங்கிறது இந்த சொல்கிறார். அவனை அறிவும் அறிவு யார்கிட்ட இருக்கோ அவாதான் சிவஞானிகள். இந்த ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா சிவஞானிகள். சாதாரண உலகாயுதமாக இருக்கிற ஞானிகளை அவர் சொல்ல, இவர் சிவஞானியை சொல்கிறார். அவளுக்கு தான். அதனால தான் பூதங்கள் தோறும் நின்றா எனி நல்லான் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாடுறார். அப்படிங்கிற அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னா நமக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னங்கிறது புரியும். ஒரு உலகாயுதமான வாழ்க்கையில் பண்டிதனா அப்படின்னு கேட்டால் பண்டிதன் இல்லை அப்படின்னு சொல்கிறார் மணிவாசகர். தேவர்களா அப்படின்னு கேட்டால் தேவர்கள் இல்லை.
தேவர்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த திருவாசகமே சொல்கிறது. அப்புறம் இறைநிலையை அறிந்திலாத உணர்வற்றவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பற்று மாயை கண்மம் உள்ளவர்கள் இவர்களெல்லாம் இவர் புலவோர் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்றார், பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உண்மை சத்தியம் எங்க இருக்கோ அங்கதான் பகவான் இருப்பான். அப்ப அடிமைன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல அரசர்களுக்கு அடிமையா இருப்பாளாம். அவள் என்ன பண்ணுவாளான்னு கேட்டேன்னா, வேணும்னே அந்த அரசனுக்கு அந்த யோக்கியதை இருக்கோ இல்லையோ அவனை புகழ்ந்து ஒரு பாடல் பாடுவான். அதனாலதான் தூய புகழ் பாடின்னு அவர் சொன்னார். அப்ப பொய்யடிமை, அரசனுக்கு அடிமையா இருக்கான், அவனுக்கு பணங்காசு வேணுங்கிறதுனால அவனுக்கு ஏதோ ஒரு புகழ்ந்து பாடுறான் அப்படின்னா அது பொய்யடிமை. இங்க சிவபெருமானுக்கு கீழே இருக்கிற அடிமை எமை உடையாய் அப்படிங்கிற அடிமை எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, இங்கேயும் கடைசியில் சொல்றாரு. அதை அந்த அடிமை எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, நீதான்ப்பா எனக்கு முதல் பொருள் சொன்னேன்ல, நம்ம என்னென்னமோ தேடின்னு இருக்கேன்ல, முதல்ல தேடுறால ஒரு பொருளா அது இறைவனா இருந்ததுன்னா, காசு பணம் குடும்பம் குட்டி இதெல்லாம் விட்டுட்டு தேடுகின்ற பொருள் சிவனா இருந்ததுன்னா அவன் ஞானி, அவன் தான் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனை அறியும் அறிவு அப்படிங்கிற நிறைவான இறை அறிவை பெற்ற ஜீவன் முக்தர்கள் தான் இங்க சொல்லப்படுகின்ற நினைப்புலவோர் அப்படின்னு சொல்றார். அதே போல தத்துவத்துல நிறைய ஞானிகள் மாட்டின்னு இருப்பா. இந்த தத்துவ விஷயங்களிலிருந்து விலகி தத்துவ ஞானம் நீங்கிய சிவஞானிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு நமக்கு இழுக்கா இருக்கு. இந்த புலவோருங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்கு. ஏன்னா அந்த உணர்வு ரீதியாக அவர் யார் யாரெல்லாம் அதை பார்த்தாரோ அவரை பற்றி சொல்கிறார். உலகத்தில் உள்ள ஞானிகளை பற்றி சொல்லவே இல்லை அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ தூரம் இதெல்லாம் பேசுகிறோம். யார் யாரெல்லாம் இதில் இல்லைங்கிற லிஸ்ட்டு, யார் யாரெல்லாம் இதில் இருக்காங்கிற லிஸ்ட்டு, ரெண்டு லிஸ்ட்டு நம்ம போடுறோம். அப்போ தான் புலவோர்னா யாருன்னு தெரியும். அப்போ தத்துவத்திலிருந்து விலகிய சிவஞானிகள் உடம்பு அப்படிங்கிற ஒன்று, உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்த இந்த உடம்பை மறந்து, உடம்பு நமக்கு பிரச்சனையாக இருக்குது, உடம்புல வலி இருக்குது, உடம்புல நோய் இருக்குது. நம்ம பார்த்துக்கோம் சில ஞானிகள், அவருக்கு ரமண மகரிஷிக்கு இது வந்திருக்கு, உடம்பு வந்திருக்கு. பெரியவா எந்த உடம்பையும் சத்த பண்ணாமல் உடம்பை உயிர் இருக்கும் போத விட்ட நிலையில் இருந்தவர். அது ரொம்ப ரகசியம், எல்லாருக்கும் அது முடியுமான்னு தெரில. இந்த உடம்பு சுகத்துக்கு தான் தேடி அத்தனை பேரும் ஓடுறோம். உடம்பு சுகம்தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம். டாக்டர்கிட்ட போகிறதுக்கும் அந்த மருத்துவ செலவுக்கும் காரணம் அந்த உடம்பு தான். இந்த உடம்புல என்ன நோய், என்ன வலி, என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அது இறைவன் நமக்கு கொடுத்த கர்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்து அதை தாங்கி அதை தாண்டி அந்த இறை உணர்வுள்ள ஒரு மனிதன் இருந்தான்னா அவன்தான் ஜீவன் முக்தர்னு இங்கே சொல்கிறோம். அடுத்தது, நம்மெல்லாம் சிவன் அடியார்களா, ஜீவன் முக்தர்கள் சொல்றது அடியார்கள்னு சொல்றார். நம்மெல்லாம் அடியாரா இல்லையாங்கிறத இந்த கேள்வி ஆன்சர் நமக்கு சொல்லிடும். அதே போல எப்போதும் சிவோகம் பாவனையில் திளைத்திருப்பவர்கள் அவர்கள் தான் அப்படின்னு இவாளை சொல்றார் மாணிக்க வாசகர். சிவோகம் பாவனையில் 2 வழி இருக்கு. இறைவனும் நானும் ஒன்று அப்படிங்கிற ஜீவன் முக்த நிலையில பார்க்குற ஒரு அடிய முக்தர்கள் இருக்கிறாங்க. அவளை சொல்லலை இங்க. என்ன, இந்த சிவோகம் பாவனையில் அருள் அடங்க அடிமையாக சிவபெருமானுடைய களிப்பிலேயே தன்முனைப்பற்று அருள் வெளியில் யார் நிற்கிறார்களோ அவரை மட்டும் இங்கே சொல்கிறேன்னு மணிவாசகர் சொல்றார். வெறும் சிவோகம் பாவனை மட்டும் இல்லை, அது லோயர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்த நிலையை சொல்றார். அருளடங்க அடிமையாக, சிவனுக்கு அடிமையாக, சிவன் அடிமையாக சிவ கலப்பு உணர்ந்த நிலையில் தன் முனை பெற்று அருள் வெளியில் நிற்பவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றார். இப்பேற்பட்ட ஒரு ஜீவன் முக்தர்களை இந்த இடத்துல போக்கிலன் வரவிலன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். என நினைப்புலவோர், அந்த புலவோருங்கிற வார்த்தைக்கு யார் தகுதி உள்ளவர்கள்ங்கிற லிஸ்ட்டு போடும்போது
இந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால், இந்த வரியோடு நிறுத்திக்கலாம். ஏன்னா இந்த பாடு கூட ஏன்னா அப்படியே ஷார்ட் பண்ணி நான் வந்து எடுத்துன்னு போக விரும்பலை. இது ரொம்ப இன்னும் டீட்டெயிலாக பேசணும். ஏன்னா ஒரு பாடலுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இந்த பாடலை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லனா கீதங்கள் சும்மா பாடுறதும் கிடையாது. என்ன கீதம், எதை பற்றிய கீதம்னு நம்ம கேள்வி கேட்கணும். சினிமா பாட்டா, இல்லை ஏதோ ராமகிருஷ்ணன் பாடுறா அந்த பாட்டா? கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லாங்கிறது நினைப்புலவோருக்குள்ள பாடுதல் ஆடுதல். அந்த வரியை நீங்கள் தொடர்ந்து கேட்டால் தெரியும். எனநிலை புலவோர் கீதங்கள் பாடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை. அந்த கண்டறிவாரைங்கிற வார்த்தை வந்து முன்னாடி இருக்கிற புலவோருக்கு பொருந்தும். அப்ப இந்த புலவோர் கீதங்கள் பாடுதல் அல்லால் இதை தான் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த புலவோருடைய பாடுதல் என்கின்ற நிலை எப்படி இருக்குங்கிறத மாணிக்க வாசகர் சொல்றார். முதல்ல சத்து சித்து ஆனந்த நிலையில பாடுறவரா இருக்கணும். அடுத்தது எம்பெருமானாகிய சிவனோட பொருளாகிய சிவம், அதுதான் முதலே சொல்றார். பொருளாகிய சிவம் அவருடைய சேர்ந்த தூய புகழை பாடுபவர்களாக இருப்பவர்களை மட்டும்தான் இங்க சொல்றார். எல்லா பாடுறவங்களையும் இங்க சொல்ற. கீதங்கள் பாடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரைனா ஏன் அதை சொல்றார்னா, அவ உள்ளால அந்த உணர்வால அந்த உள்ள எம்பெருமான அனுபவிச்சுட்டு இருக்கா உணர்வு ரீதியா அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தையை போடுறார். எல்லாரும் அந்த உணர்வில் இருக்கிற பாடுகின்ற அனைவரும் அந்த உணர்வில் எம்பெருமான உள்ள கண்டு அந்த எம்பெருமானுள்ள உள்ளிருக்கும் இறைவனை பார்த்தவர்களா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி. அப்போ அவர் என்ன போடுறாருன்னா, அந்த உள்ளிருக்கும், ஏன்னா அவனை வந்து பார்க்க முடியாது, ஏன்னா எல்லா பொருள்களையும் இருக்கிறதுனால இந்த உடம்பில் உள்ள இருக்கான். அதை எப்படி இருக்கான்னா உணர்வாக இருக்கான். அந்த உணர்வு கூட நமக்கு தெரியல, மறந்து இருக்கும். அந்த உணர்வு நிலை தெரிந்து உள்ள இருந்து அதை பார்க்கிற உள்நோக்கிய பயணத்தில் அதை பார்க்க தெரிந்த ஆனந்த விளைவில் சிவனின் பொருள் சேர்ந்த புகழை பாடி ஆடுபவர்கள் அல்லால் அப்படின்னு சொல்லி, அந்த கீதங்கள் பாடுதல் அல்லால் ஆடுதல் அல்லால் பாடுறாங்க ஆடுறாங்கன்னா எப்படி ஆடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த உன்மத்த நிலையில் ஆடுபவர்கள். அந்த உன்மத்த நிலையில் சிவனை ஆனந்த விளைவில் பாடுறாங்க ஆடுறாங்க அப்படிங்கிற ஆனந்த சச்சிதானந்த நிலையில் ஆடுகின்றவர்கள் அப்படிங்கிற புலவோர் அப்படிங்கிற நிலையில் இந்த பாடலுடைய மூன்றாவது வரியோட இன்னைக்கு நிறுத்திப்போம். மேலும் நம்ம அடுத்த வகுப்பில் இதை தொடர்ந்து இது முன்னாடி திருப்பி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தென் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட்டு. 8 வரி இருக்குது, 3 வரி முடிஞ்சிருக்கு, 5 வரியை அடுத்த சத்சங்கத்தில் நம்ம பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே